இப்ப ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் முதுகு வலிக்குதுன்னு குப்புறப்பட்டு தம்பியை சாந்தப்படுத்திட்டு இருக்கும்போது எதுக்கு வெட்டியா நேரத்தை வீணாக்குவானே, ஏதாவது படத்தை எடுத்து போட்டு பாப்போமேன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ரெண்டு கேமே இன்ஃபினிட்டி வரையும் பார்த்து வருஷங்களாச்சு. அதை ஒரு ரீவாட்ச போடுவோம். ஏன்னா டூம்ஸ்டே படம் வேற வருது. ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருந்தானா 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து மெஞ்சு ஒரு வீடியோ கூட போடலாம் அப்படின்ற நோக்கத்துல எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பூசாரி மேல பெரிய வன்மம் வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த பயனால ஈஸியா தேனோஸை ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். எந்த ஒரு ஒக்காண்டா பேட்டிலா இருக்கட்டும், எண்ட் கேமோட ஃபைனல் பேட்டிலா இருக்கட்டும், சொல்ல போனா எந்த பஞ்சாயத்துமே வந்திருக்க தேவையே கிடையாது. இந்த பைபிள்ல ப்ரீவியஸ் படங்கள்ல காட்டினதை விட 2% ஆஃப் மூளைய இவன் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்தாலே தேனோஸை தடுத்து நிறுத்திருக்கான். சொல்ல போனா அவனை கோட்டு கூட தள்ளி இருக்கலாம். ஆனா நம்ம எல்லார்கிட்டையும் இந்த மந்திரவாதி பொய் புளுத்திருக்கான். அவன் பண்ண இந்த சின்ன காரியத்தினால பிளாக் விடோ சாக்ரிஃபைஸ், அயன்மேன் சாக்ரிஃபைஸ், ஏன் நம்ம தொப்பத்தோருக்கு தொப்பையே வந்திருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இந்த கம்னாட்டி தான்டா. சோ நம்ம பையன் டாக்டர் பூசாரியால ஈஸியா தேனோஸை கொல்ல முடிஞ்சிருக்கும், ஆரல்ஸ் தடுத்தாது நிறுத்த முடிஞ்சிருக்கும். அண்ட் அது என்னென்ன காரணங்கள் மூலியமா தடுத்து நிறுத்தலாம், ஈஸியா தடுத்து நிறுத்தலாம்ன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீ சண்டை போட்டு தோத்திருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுப்பேன்டா. ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு பொய்ய புளுத்திட்டு எல்லாரையும் பழி வாங்கின பத்தியா, பெரிய கைதாண்டா நீ. சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எனிவேஸ், பால வேலை கொலகொலன்னு பேசாம பூசாரியே நம்ம எல்லார்கிட்டையும் பொய் சொன்னாருன்றத பத்தி தட்டி தூக்க தயாரா? முதலில் தேனோஸை கொல்லும் எளிய வழிகள். பூசாரி 1 படத்திலே நீ சிக்க வச்சிருப்படா டைம் லூப்ப. ஆனா தேனோஸா பண்ண முடியல. அழிஞ்சு போன மைண்ட் ஸ்டோனே நம்ம தேனோஸால திரும்ப கொண்டு வர முடிஞ்சது இந்த டைம் ஸ்டோனை வச்சு. அவனை ஒன்னால டைம் லூப்ல சிக்க வைக்க முடியாடா வெங்காயம் மண்டையான்னு நம்ம கேட்கலாம். ஆனா டோர்மாமு கிட்ட நடந்த சினாரியோன்றதே வேற. அவன் டார்க் டைமென்ஷன்ல இருக்கான், டைமுக்கு அப்பாற்பட்டு. சோ எண்ட்லெஸ்ஸா யாருமே ஜெயிக்க முடியாது இந்த பேட்டில்ல, டோர்மாமு இரிட்டேட் ஆகுற வரைக்கும். ஆனா தேனோஸ் டைமுக்குள்ள இருக்கிறான். இங்க அவனை டைம் லூப்ல சிக்க வைக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அண்ட் அவனால ஈஸியா அந்த டைம் லூப்பை பிரேக் பண்ணவும் முடியும். ஏன்னா அவங்கிட்ட மிச்ச 4 ஸ்டோன்ஸும் இருக்கு. அதனால நம்ம அண்ணனால இவனை டைம் லூப்லாம் சிக்க வைக்க முடியாது. சரிப்பா, அதை கூட விட்டுறலாம். அதே டைம் ஸ்டோனுங்கிற பெரிய பவரை வச்சு ஏன் தேனோஸை நீ ஸ்னோ பண்ணலப்பா? அவனை பொறுமையா நகர வச்சிருந்தாலே முடிஞ்சு போச்சே. அவன் டைமுக்குள்ள தானே இருக்கான். நீ டைம் ஸ்டோனை வச்சு மொத்தத்தையே ரிவர்ஸ் பண்ணணும் அந்த கைசிலியே ஸ்டெப் பண்ண மாதிரிலாம் கேட்கல. ஜஸ்ட் அவனை ஸ்லோவா மூவ் பண்ண வச்சிருந்தாலே போதும். அவெஞ்சர்ஸால ஈஸியாவே அந்த கான்லெட்டை கழட்டி இருக்க முடியும். ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ, மிச்ச ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஈஸியா அவர் வந்துருவார் ப்ரோ அப்படின்னு எவனாவது முட்டு விட்டு வந்தீங்கன்னா, காமிக்ஸ்ல இருந்த மாதிரி நம்ம தேனோஸ் இந்த படத்துல எந்த ஸ்டோன்ஸையுமே யூஸ் பண்ணல. ஒவ்வொரு ஸ்டோன்ஸை யூஸ் பண்ண முன்னாடியும் கையை மறக்குவான். ஜூயின் ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் அவன் ஆக்டிவேட்டே பண்ணி யூஸ் பண்றான். அவன் கையை ஸ்லோவா மறக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பூசாரி? நீங்க சொல்றான் தேனோஸ் அப்படிலாம் இல்ல ப்ரோ, அவர் காமிக்ல இருந்த மாதிரி கையை வந்து சும்மா விரிச்சுக்கிட்டே தான் பவர் யூஸ் பண்றாரு, சும்மா கையை மோடி யூஸ் பண்ற மாதிரி லைட்டா ஜிபுரு கட்டுறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம பூசாரி அந்த மொத்த ஃபைட் முழுக்கவே தேனோஸோட கையை மறக்க விடாம பண்றதுக்கு தான் க்ளோக் ஆஃப் லெவிடேஷனை வச்சு கையில சுத்து போடுவான். தன்ன மாதிரியே 4000 பேரை கொண்டு வந்து அவன் கையை மறக்க விடாம பண்ணுவான். இத்தனை எதுக்காக? அவன் கையை மடக்கி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணிட கூடாதுன்னு. அவங்கிட்ட தான் இன்னும் டைம் ஸ்டோன் இருக்கு. அவனால லைட்டா ஒரு மேட்டர் பண்ணி தேனோஸை ஸ்லோ பண்ணிருக்க முடியும். ஆனா அவன் பண்ண மாட்டான். எப்படி அடிச்சு புடிச்சு மேண்டிஸை வச்சு அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலுமே அப்ப கூட இல்ல, உனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்பவாது அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி வைக்கலாம். அப்ப ஈஸியா அவெஞ்சர்ஸ் எல்லாம் அந்த கான்லெட் உருகி இருக்க முடியும். ப்ரோ அவர் என்னதான் டபுள் பச்சா வேலை காட்டினாலும் நம்ம சார்லாட் உள்ள பூந்து காப்பி விட்டுறான் ப்ரோ, எல்லாத்தையும் அவன் தேனோஸை திரும்பி கொண்டு வந்துடுறான் ப்ரோ அப்படி இப்படின்னு என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா, லைக் லிட்டரலா அந்த டைட்டன்லயே வீக்கஸ்டான ஒரு ஆள்னா அது ஸ்டார் லார்ட் தான். அவங்ககிட்ட என்னதான் கியர் இருந்தாலும் மண்ணாங்கட்டி இருந்தாலும் பிசிக்கலி வீக்கஸ்டான கேரக்டர் இந்த இடத்துல நம்ம ஸ்டார் லார்ட் தான். இந்த பையகிட்ட அந்த நேரத்துல ஈகோ பவர்ஸ் கூட கிடையாது. அதே வந்தீங்கன்னா சால சங்கத்துருவேன். அவனை அடிச்சு படுக்க போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அதை அவன் பண்ணல. பீட்டர் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ப்ரோ கான்லெட்டை கழட்டினாலும் தானோஸ் எல்லாம் சமாளிக்க முடியாது ப்ரோ, ஹல்குக்கே மண்டி போட்டு சாட்டு போட்டவர் ப்ரோ, கண்டிப்பா இவனுங்க வாயில மடிச்சு போட்டுருப்பாரு நீங்க சொன்னீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சுக்கிட்டு இருக்க தானோஸ் அடிக்கிறதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இல்லாத தானோஸ் கூட சண்டை போட்டுருக்கலாம். அண்ட் அவனோட ஸ்லிங்கிங் போர்ட்டல், இதுதான் பல்லாயிரக்கணக்கான மக்களோட ஒரு பெரிய கேள்வி. ஏன் ஸ்லிங்கிங் போர்ட்டல வச்சு அவன் கையை கட் பண்ணி விடல? நியூயார்க் ஃபைட் சீன்லயே நம்ம வாங்கு மாமா கல்லப்ஜிடியனோட கையை வெட்டி எடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஏன் தானோஸுக்கு பண்ணல நம்ம பூசாரி அப்படின்ற கேள்வி வந்தது. அதுக்கு நிறைய பேரோட மேக்ஸிமம் ரீசன்ஸ் தானோஸோட ஸ்கின்னு தொலைக்க முடியாத ஸ்கின்னு, தானோஸோட கையெல்லாம் வெட்டிட முடியாது ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன் தானோஸ் டியூரபிள் தான், ஹல்குக்கே மண்டி போட்டு சாட்டு போட்டவர், ஹல்கு கிட்ட இருந்து அடி வாங்கி ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமன்னவர், அவன் ஸ்கின்னு கொஞ்சம் டியூரபிள் தான். அதுக்குன்னு அவன் கிரிப்டோனியன் கிடையாதுல, தபார் அசெட் மண்டையா? அவனை சீக்கிரமா மண்டி போட வச்சிடலாம் நினைச்சா அது நடக்காத காரியம் தான். ஆனா டோனி ஸ்டார்க் லிட்டரலா ஒரு கக்கு சிங்க அவன் தலையில போட்டு அவனுக்கு ரத்தம் வர வச்சுட்டான். அண்ட் இன்னொரு இடத்துல அவனோட டியூரபிலிட்டி கம்மி தான்றதை காட்டுறதுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் அதை பாக்குறது கூட மிஸ் பண்ணிட்டானுங்க. நம்ம தானோஸோட தத்து புள்ள செல்ல புள்ள கமோரா சாலா சாவுடான்னு சங்கிலியை எடுத்து சொல்லி இருப்பாங்க கத்தியால. நம்ம அண்ணாத்த ரத்தம் வந்து எடுத்து செத்து போற மாதிரி ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிருப்பாரு. அது உண்மை இல்லதான், பட் அதை கிரியேட் பண்ணது தானோஸ். அவருக்கு கண்டிப்பா தெரியும் கமோரா இந்த வேலையை தான் காட்டுவா. அண்ட் தான் எங்க குத்துனா எந்த கத்தியால குத்துனா சாவுன்றதையும் நம்ம தானோஸ் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால நம்ம கமோரா எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான் நடக்கணும் அப்படின்றத காட்டுவாங்க. The whole thing was planned by Thanos. and Thanos தான் அதே கத்தியை நம்ம கமோராக்கும் கொடுத்திருப்பாரு. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தடையில வந்தாலும் இதை வச்சு குத்தி எரிஞ்சிட்டு போனேன். மேபி அந்த கத்தி உருவா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் எண்ட் கேமோட ஃபைனல்ல யூஸ் பண்ணதும் ஒரு பிளேட் தான். ஆர்எல்ஸ் எந்த மெட்டலா இருந்தாலும்
அதுல குத்துனா இவன் செத்துருவான்றது கமோராக்கு தெரியும். அதை சொல்லி கொடுத்ததே தேனோஸா தான் இருப்பான். இந்த மாதிரி பிளேட் எடுத்து எவனாவது சங்கல சொருவனா ஈஸியா செத்து போவோம்னு தெரிஞ்ச நம்ம தேனோஸ கிரிப்டோனியன் லெவல் ஸ்கின் டியூரபிலிட்டி இருக்குன்னு நான் நம்ப சொல்றீங்களாடா? கபடிச்சு இந்த இடத்துல நிறைய பேர் முட்டு கொடுக்க வருவானுங்க. ப்ரோ கையை வெட்டுறதை விட கழுத்த இருக்கிறது ஈஸி ப்ரோ. கழுத்துல பொண்ணு ஈஸியா செத்து போயிருவாங்கடா. கையை இருக்கிறது அப்படியா சும்மாவா அப்படின்னு நீங்க சொன்னா கூட சரிப்பா. ஹைட் அண்ட் ஃபைட்ல தேனோஸ் ஏதோ கேங் பேங் பண்ற மாதிரி எல்லாரும் கெட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. அப்ப தேனோஸ் மேல இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி தான் மேண்டிஸ் தேனோஸோட தலையில உட்கார வச்சிருப்பாரு. தேனோஸ் எப்படி கொள்றதுன்னு உனக்கு தெரியும். 14 மில்லியன் அவுட்கம்ஸ் சும்மாவே பார்த்துட்டு வந்துருமா? அப்ப டைரக்டா அவனோட தலைக்கு அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருக்கலாமேடா. ஏன்டா அதை பண்ணல? ஏன் பண்ணல? என்னால இந்த இடத்துல 40 ஐடியாஸ் கொடுக்க முடியும். தேனோஸ் எப்படி விதவிதமா கொள்ளலான்னு. ஆனா அதை நீ பண்ணல. ஏன்? அந்த கத்தி என்ன மெட்டலால உருவானதுலாம் எனக்கு தெரியாது. இந்த நானோ பார்ட்டிகல்ஸை வச்சே ஒருத்தன் தேனோஸ்க்கு ரத்தம் வர வச்சிருக்கான். அந்த சாதா கத்தியால மறுக்குன்னு குத்தி இருக்காங்க. நீ கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணனா இத மல்டிவர்ஸ்க்கு உன்னை கூட்டு போக முடியும். அப்பேற்பட்ட போர்ட்டலை நீ யூஸ் பண்ணலனா நீ ஒரு வேஸ்ட் கம்யூனிட்டி. அண்ட் இன்னும் நிறைய பேர் பவர் ஸ்டோனை எடுத்துட்டு வந்து முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம அண்ணனுக்கு எதுவுமே ஆகல. காரணம் அவர் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. லைக் ரோனின் பண்ணிருப்பானே கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி படத்துல அதே மாதிரி அப்படின்னு வந்து சொன்னா கூட அதை அவன் பண்ணல. அப்படி அவன் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிருந்தானா அவன் வாயில இருந்து ரத்தத்தை கக்கி இருக்கவே மாட்டான். அயன்மேனோ டாக்டர் பூசாரியோ எவன் பண்ற அட்டாக்குமே இவன் மேல ஒரு பலனும் கொடுத்துருக்காது. ஏன்னா நம்ம அண்ணனுக்கு காம்பேக்ட் ஃபைட் பொழிக்கும். அவர் 11 வருஷத்து வாரியர் மனுஷன். வாருக்கு போனாலே சொல்லிட்டு எட்டிற மனுஷன். அவர் பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி தன் உடம்புல எந்த ஒரு அட்டாக்கையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த ஃபைட்ல ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆனா அவன் அப்படி பண்ணல. அப்படி பண்ணாலுமே அவன் ஃபிஸ்ட் எப்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். கண்டிப்பா நானும் படத்தை பார்த்தேன். டோனி அவன் மேல எடுத்து மிசைல் அடிச்சான். காலை கொண்டு வாயில விட்டு ஆட்டிக்கிட்டு எவ்வளவு மேட்டர்கள் பண்ணி கொஞ்சோண்டு ரத்த சுந்த வச்சிருப்பான். ஆனா நம்ம தேனோஸ் பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணா ஒரு நடமாடும் டேங்காவே மாறிடுவான். எதுக்குள்ள வேணாலும் பூந்து போவான். ஆனா அவனுக்கு சண்டை ஓட பிடிக்கும்ன்றதுனால அந்த சண்டையை என்ஜாய் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தான். லைக் அயன்மேன் மிசைலை தூக்கி வாயில சுருவும் போது அம்மாவை வாடான்னு கத்திக்கிட்டே போவான். அவனுக்கு இன்னும் வேணுமா? ஏன்னா அவருக்கு தெரியும் அவனோட ஸ்கின்னை ஈஸியா தொலைக்க முடியாது. பட் ஹீஸ் நாட் கிரிப்டோனியன் டியூட். He's not Kryptonian. அப்படியே அவர் சாவற மாதிரி இருந்தாலும் இவரை ஃபைட் பண்ணது எல்லாமே ரியாலிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோ பண்ணிருப்பாரு. ஒரு டெத்தை மறுபடியும் ஃபேக் பண்ணிடுவார் ப்ரோ. அப்படியே ரியாலிட்டி ஸ்டோனை ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டு வருவானுங்க. பட் அவன் ரியாலிட்டி ஸ்டோனை ஒரே ஒரு மேட்டருக்கு தான் யூஸ் பண்ணுவான். அவனை சுத்தி இருக்கிற மேட்டர் எல்லாத்தையும் பறவைகளா மாத்தி அதை நெருப்பா மாத்தி சண்டை போட்டுருப்பான் நம்ம டாக்டர் பூசாரி கூட. மற்றபடி அவன் ரியாலிட்டி ஸ்டோனை எங்கேயுமே யூஸ் பண்ணல. ரியாலிட்டி ஸ்டோன்ஸ் இந்த இடத்துல தேவையே இல்லடா. அது என்ன வெங்காயத்துக்கு எடுத்துட்டு வரீங்க? அண்ட் இவ்வளவு கேள்வி கேட்கற எல்லாவனுக்கும் செக் வைக்கிற விதமா மார்வல் ஃபேன்ஸ்ல எடுத்துட்டு வருவானு. ஃபைனல் கொஸ்டின். இது ஒரே ஒரு டைம் லைன்ல தான் நடக்கும். ஒரே ஒரு டைம் லைன்ல தான் நம்ம அவெஞ்சர்ஸ் ஜெயிப்பாங்க. நான் கேட்டதுலே வீணா போன கொஸ்டின் தான் இதுதான். இது இந்த செஸ்ல செக் மீட்லவா நீ ரிசைன் பண்ணிக்கிட்டு போறதுக்கான கடைசி கேள்வி. There are 14 million outcomes bro. அதுல டோனி சாகுறது மட்டும்தான் ஒரே அவுட்கமானா கிடையாது. டாக்டர் பூசாரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் பாத்தீங்களா? தேனோஸ் நெஞ்சிலே சுருவி நம்ம மந்திரவாதி மண்டையை போட வச்சிருப்பான். அதுவுமே டார்க் கோல்டு யூஸ் பண்ணி. அப்ப டார்க் கோல்டு இவன் கையில இல்ல. சரி அதுவும் ஒரு காரணம் விட்டுறான். டோனியும் தேனோஸும் ஃபைனல் பேட்டில் எண்டு கேம்ல மண்டையை மூட்டிக்கிட்டு சாவறதுதான் ஒரே வழி. தேனோஸோட மண்டையை வெட்டி எடுக்கிறது வழியே கிடையாதுன்னா நான் பார்த்ததுலேயே புல்ஷிட் ஆன டைப் நேம் அதுதான். தோர் தலைக்கியம் பண்ணியிருந்தாலும் தேனோஸ் திரும்ப வந்துரும் ப்ரோ. நம்ம பூசாரி எல்லா விரலையும் வெட்டி எடுத்தாலும் எல்லா கை கால் உடம்பு எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாலும் நம்ம தேனோஸ் திரும்ப வந்துரும் ப்ரோ. ஏன்னா ஒரே ஒரு டைம்ல தேனோஸை தோக்கடிக்க முடியும். இப்படி இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய மார்வல் குட்டி சான்ஸ். ரைட்டர்ஸ் எவ்வளவு பிரில்லியன்ட்டா இந்த இடத்துல பிளே பண்ணியிருக்கானுங்கன்னா நம்மளை யோசிக்கவே விடக்கூடாது. நம்ம சொல்றதை மட்டும்தான் இவனுங்க நம்பணும் அப்படின்ற லெவலுக்கு மண்டையை வச்சிருக்கானுங்க. தலைய போர்ட்டல வச்சு வெட்டி கொள்ள முடியாதவன மேண்டிஸ் மண்டையில உட்காரும் போது பீட்டரை அடிச்சு நோத்திட்டு தேனோஸ் இருந்து கான்லெட்டை கழட்ட முடியாதவன கடைசியில டோனி தான் செத்து நம்ம பீட்டரை காப்பாற்றணும். அந்த நேனோ கான்லெட்டுக்காக நம்ம தேனோஸ் எல்லாருக்கிட்டையும் போராடணும். டைம் டிராவல் பண்ணி இவ்வளவு மேட்டர்கள் பண்ணி நம்ம டோனி தான் செத்து இந்த மல்டிவர்ஸையே காப்பாற்ற போறான். யூனிவர்ஸே புடுங்க போறான்னு ஏன் டாக்டர் பூசாரி அந்த ஒரே ஒரு வழியை மட்டும் காட்டினா? Forward in time to see all the possible outcomes of the coming conflict. How many did you see? 14,605,000. How many did we win? 1. அவன் பொய் சொல்லியிருக்கான். அவன் பொய் சொல்லியிருக்கான். அவன் கூட எண்டு கேம்ல ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அந்த கான்லெட் எடுத்துட்டு போறதுக்கு. ஏன் வேற பிளானட்டுக்கே போயிருக்கலாம் அந்த கான்லெட் எடுத்துட்டு. அவனால முடியும். ஆனா பண்ண மாட்டான் ப்ரோ. ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப பிஸியா இருந்தார் ப்ரோ. அவங்க டேம் ஒஞ்சி தண்ணி எல்லாம் பீச்சிக்கிட்டு இருந்தது ப்ரோ. ஃபைட் சீன்ல அவெஞ்சர்ஸ் எல்லாம் அப்புறம் தோத்துருவாங்க. தேனோஸ் அந்த கான்லெட் எடுத்துட்டு போயிருவான். அதனாலதான் ப்ரோ நம்ம நல்ல மனசு பிடிச்ச மந்திரவாதி அந்த தண்ணி எல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தாரு. இல்லன்னா மனுஷன் இறங்கி வந்து எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு போட்டுருப்பாரு ப்ரோ. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போ அவனுக்கு உங்க மண்டையை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. லிட்டரலி ஒரு பிளாக் ஹோலையே பட்டாம்பூச்சியா மாத்தின கமனாட்டி தண்ணி கூட இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. அவன் 5 வயசு குழந்தையா? அவன் தண்ணி கூட விளையாடலடா. ஒருத்தன் வாழ்க்கை கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் ஏன் களத்துக்குள்ள இறங்கி சண்டை போடல? எதுக்காக தேனோஸை போட்டு தரல? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. முதல்ல அவன் ஒரு செல்ஃபிஷ் கம்யூனிட்டி. ஏன்னா அவனுக்கு சாக விருப்பம் இல்ல. ஏன்னா கிறிஸ்டின் ஒருத்தி இருக்கால அந்த டைம் இல்ல அவ கூட அஜாலக்கா குஜாலாவா இருக்கிறதுக்காக தான் அந்த கம்யூனிட்டி போய் சொல்லியிருக்கான். சரி இதுவும் ரீசன் இல்லைன்னா வேற ஒரு ரீசன் இருக்கு. நம்ம பூசாரிக்கு டோனியை போட்டு தள்ளியே ஆகணும். டோனி செத்தே ஆகணும் இந்த டைம்ல இல்ல. அதுதான் அவனுக்கு வேணும். நம்ம டோனி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல சாக போறாருன்னா அவன் எப்படியோ சாக போறான். தேனோஸ் கையாலேயே செத்துட்டு போட்டோன்னு இன்ஃபினிட்டி வார்லயே
டோனியை சாக விட்டுருக்கலாம். ஆனா நம்ம பையன் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா டோனி இங்க சாக கூடாது, எண்டு கேம்ல தான் செட் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு டோனியை காப்பாத்திருப்பான் இன்ஃபினிட்டி வார்ல. அப்பதானே எண்டு கேம்ல அவனை பலி கொடுக்க முடியும். அண்ட் டோனியை ஏன் கொல்லணும்னா தானோஸ் டோனியை சண்டை போட்டா அந்த பிரபஞ்சமே ஆடுண்டா. அதனாலயான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டோனியே ஒரு பயங்கரமான த்ரெட் தான். அவனை ஃபியூச்சர்ல வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க பிளானட்டுக்கு நீங்களே சோழியை முடிச்சுக்கிற கதை தான். அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல அல்ட்ரானை உருவாக்குனா அது பெரிய சம்பவத்தை பண்ணி டோனி அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி சக்கோவி அக்கவுண்ட்ஸ்ல சைன் பண்றான். மத்த அவெஞ்சர்ஸை சைன் பண்ண வைக்கிறான். அப்படி சைன் பண்ணாதவங்களை ஆன்டி இண்டியன்ஸ் சொல்லி ஆன்டி அமெரிக்கனிஸ்ட்னு சொல்லி அவனுங்க மேல சண்டைக்கு போய் சிவில் வார ஆரம்பிக்கிறான். சிவில் வார்லாம் மொத்தமா பிரிஞ்சு போனாங்க. அவனுங்க ஒன்னா இருந்திருந்தா கண்டிப்பா தானோஸால ஈஸியா ஒன்னும் அவெஞ்சர்ஸோட இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் புடிங்கிட்டு போயிருக்க முடியாது. அல்ட்ரானை உருவாக்கி இவனுங்க பிரிஞ்சதுதான் தானோஸ் ஈஸியா வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கான ஒரு மெயின் ரீசன். அண்ட் டாக்டர் பூசாரி 14 மில்லியன் அவுட்கம்ஸ் பார்த்ததுல நம்ம அண்ணன் டாக்டர் டூமா இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்கமையும் பார்த்திருக்கான். இந்த கேம்ல மட்டும் அவன் சாகலனா அவன் கிட்ட டைம் ஜிபிஎஸ் இருக்கு, இன்னும் நிறைய கத்துக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், மொத்த உலகத்துக்கு ஒரு பேரியரா இருக்கணும், மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற வெறி கூட போயிருவான். அவன் 14 மில்லியன் அவுட்கம்ஸை பார்த்ததுல என்னடா நடக்குதுங்க, ஏய் இவன் எப்படா வில்லனா, தக்காளி நீ உலகத்தை காப்பாற்றணும்னா நீ சாகாத ஒரு அவுட்கம் பார்க்க வந்தேன், நீயே உலகத்தை டேக் ஓவர் பண்றியாடா லாவண்யா கோபால்னு. இப்ப நம்ம என்ன பண்றது, மொத்த சீனையும் மேனுபுலேட் பண்ணி டோனியை எண்டு கேம்ல சாக வச்சிடலாம். இந்த ஐடியா நறுக்குன்னு இருக்குன்னு மொத்தத்தையும் மேனுபுலேட் பண்ணி மொத்த சீனையுமே தாங்கைக்குள்ள வச்சு டோனியை சாக வச்சிருவான். அவன் 14 மில்லியன் அவுட்கமையும் பார்த்துட்டு அவுட்கம்ஸ்ல நம்ம ஜெயிச்சோம் டோனி கேட்டதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருப்பான். அதுவே யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா மேட் டைட்டன் தானோஸை கொல்றது ஈஸி தான். அதை நிறைய டைம்லைன்ல அவன் பார்த்திருப்பான். ஆனா ஒரே ஒரு டைம்லைன்ல தான் நம்ம டோனியையும் கொல்ல முடியும், மொட்டை மண்டையும் தானோஸையும் போட்டு தள்ள முடியும். கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் 1000 வாட்டியாவது மேட் டைட்டன் தானோஸை கொண்டிருப்பாங்க அந்த 14 மில்லியன் பாசிபிலிட்டியில. ஆனா ஒரே ஒரு டைம்லைன்ல தான் நம்ம டோனியும் சேர்ந்து சாவான். அதனாலதான் டோனி தானோஸ் கிட்ட கத்தியால குத்து வாங்கியும் சாகல. அந்த நானோ கார்னட்ட தானோஸ் துரத்தின்னு இருக்கும்போது தானோஸ்கே தெரியாம தாங்கியில அதை கொண்டு வந்து ஒரு ஸ்னாப்பை போட்டு மண்டையை போட்டிருக்கான். இதுக்கு எல்லாம் காரணம் யார் தெரியுமா, இந்த பூசாரி மண்டையன் தான். பட் நம்ம அண்ணன் எல்லார்கிட்டையும் பொய் சொன்னதுதான். தானோஸ் கிட்டத்தட்ட டோனியை கொல்ற மாதிரி போயிருப்பான். ஏன்னா தானோஸுக்கு தெரியும் டோனி தான் பெரிய த்ரெட்டுன்னு. ஆனா அதை விட பூசாரிக்கு நல்லாவே தெரியும் டோனி எந்த அளவுக்கு பெரிய த்ரெட்டா உருவாவான்றது. தனக்குன்னு ஒரு ஆர்மியவே உருவாக்கிடுவான் இந்த டைம் ஜிபிஎஸ்ஏ வச்சோம், தன்னோட அறிவை வச்சோம். சோ இப்பவாது புரிஞ்சுக்கோங்க, 14 மில்லியன் பாசிபிலிட்டிஸ்ல நம்ம தானோஸை எத்தனை தடவை வேணா அவெஞ்சர்ஸ் போட்டு தெளிப்பாங்க. ஏன் நம்ம பயிரை கல் தடுத்து போட்டு கொண்டிருப்பான். 14 மில்லியன் டைம்ஸ்ல ஒரே ஒரு தடவை தான் தானோஸை தோக்கடிக்க முடியும்னு சொன்னது பச்சை போய். இது பல வருஷமா மார்வலுக்குள்ள இருந்த பெரிய கேள்வி. இதுக்கான விட என்னை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவன் பொய் சொன்னதை மட்டும் சத்தியமா நான் ஏத்துக்க மாட்டேன். சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்களாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வருங்க.